சென்னை விமான நிலையத்தில் 11 விமானங்கள் ரத்து. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக நடவடிக்கை. வரும் ஜனவரி முதல் பூவிருந்தவள்ளி போரூர் இடையே மெட்ரோ ரயில் இயக்கம். பிப்ரவரி இறுதிக்குள் வடபழனி வரை இயக்க நடவடிக்கை என மெட்ரோ நிர்வாகம் தகவல். மேற்கு வங்கம், ராஜஸ்தான், கோவா மாநிலங்களில் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கம். தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் வெளியாகிறது வரைவு வாக்காளர் பட்டியல். ஒன்றிய அமைப்புகளை பாஜக அரசு தவறாக பயன்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பழிவாங்கும் அணுகுமுறையால் புலனாய்வு அமைப்புகளின் நம்பகத்தன்மைக்கு களங்கம் ஏற்படுவதாக வேதனை. 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயர் மாற்றத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு. நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் காங்கிரஸ் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் நம்பிக்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி சென்னையில் அன்புமணி தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் தைலாபுரத்தில் இன்று கூடுகிறது மாநில நிர்வாக குழு கூட்டம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதை முடிவு செய்ய வேண்டியது கோயில் நிர்வாகமே. உரிமையியல் கோரிக்கையில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க முடியுமா என நீதிபதிகள் கேள்வி. பொள்ளாச்சி ஆழியாறு கவி அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் நீராட தடை. பாம்பன் பாலத்திலிருந்து கடலில் துணிகளை வீசும் ஐயப்ப பக்தர்கள். படகுகளில் சிக்கும் ஆபத்தால் மீனவர்கள் அச்சம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இன்று முதல் சுப்பிரபாத சேவைக்கு பதிலாக திருப்பாவை சேவை. ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட கிளி மாலைகளை அணிவித்து மலையப்பருக்கு சிறப்பு பூஜை. கேரள மாநிலம் திருச்சூர் ராமர் கோயிலில் ஏகாதசியை ஒட்டி பூரம் திருவிழா கோலாகலம். பக்தர்களை கவர்ந்த பஞ்சவாத்திய செண்டை மேள இசை நிகழ்ச்சி. ஐபிஎல் மினி ஏலத்தில் கேமரன் கிரீனை 25 கோடி ரூபாய்க்கு வாங்கியது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இளம் வீரர்கள் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் பீர் ஆகியோரை தலா 14 கோடிக்கு வாங்கியது சிஎஸ்கே. மதிஷா பத்திரானாவை 18 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்த கொல்கத்தா. 2வது சுற்று ஏலத்தில் லியம் லிவிங்ஸ்டோனை 13 கோடி ரூபாய்க்கு வாங்கிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நான்காவது T20 போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் இன்று பலப்பரீட்சை. இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்ற இந்திய அணி தீவிரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.